Dear student, good morning. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தேர்ட் சம்மனை வந்து இலிஸ்ட்ரேஷன் தேர்டை வந்து நம்ம பார்க்கலாம். பாரத் லிமிடெட் இஷ்யூடு 1 lakh ஈக்விட்டி ஷேர். இவங்க என்ன பண்ணுறாங்க, பாரத் லிமிடெட் வந்து என்ன பண்ணுறாங்க, 1 lakh ஷேரை வந்து ஈக்விட்டி ஷேரை வந்து என்ன பண்ணுறாங்க, வெளியிடுறாங்க. ஆனால் ஒரு ஷேருடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா 10 ரூபாய், 10 rupees. ஓகேங்களா, அதை வந்து முக மதிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்ன பண்ணுறாங்க, முக மதிப்பு வந்து பப்ளிக்கு வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க, வெளியிடுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த டீட்டெயில்ஸ் ஆஃப் த அமௌண்ட் பேயபிள் ஆன் த ஷேர்ஸ் ஆல்சோ ஃபாலோஸ். அதாவது பங்குகள் மீதான பணம் செலுத்த வேண்டிய விவரங்கள் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. என்னென்னா, ஆன் அப்ளிகேஷன், ஒரு அப்ளிகேஷனுடைய மதிப்பு எவ்வளோன்னா 5 ரூபாய் ஃபர்ஸ்ட் ஷேர். ஃபர்ஸ்ட் ஷேருடைய மதிப்பு என்னென்னா 5 ரூபாய்க்கு என்ன அந்த அப்ளிகேஷனுடைய மதிப்பு. நெக்ஸ்ட் என்னென்னா ஆன் அலாட்மெண்ட்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. அலாட்மெண்ட் மணி வந்து பார்த்தீங்கன்னா 3 rupees பர் ஒரு ஷேருக்கு வந்து 3 rupees வந்து அலாட்மெண்ட் பண்ணுறாங்க. 3 rupees வந்து அலாட்மெண்ட் பண்ணுறாங்க. அடுத்து தான் அண்ட் ஃபர்ஸ்ட் அண்டு ஃபைனல் கால். ஃபஸ்ட்டு காலுக்கும் ஃபைனல் காலுக்கும் என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு ரூபா வந்து சேர்த்து என்ன பண்ணுறாங்க 2 rupees வந்து அவங்க வந்து ஃபைனல் காலுக்கு வந்து அழைப்பு விடுக்கிறாங்க. அந்த பங்கேற்பு தொகை வந்து பார்த்திங்கன்னா 2 ரூபாய். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் மணி வாஸ் ரிசீவ்டு ஃபார் 1,20,000 rupees வந்து என்ன பண்ணுறாங்க, ஷேர்ஸ் வந்து பெற்றுக்கொள்கிறாங்க. அப்போது 1,20,000 வந்து இங்கே வந்து பெற்றுக்கொள்கிறாங்க. அப்ளிகேஷன் மணியே வந்து என்ன பண்ணுறாங்க 1 லட்சம். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, வெளியிட்ட ஷேருடைய மதிப்பு வந்து 1 lakh மட்டும்தான் அவங்க விடுறாங்க. ஆனால் பெற்றுக்கொண்ட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1,20,000 ரூபாய் என்ன பண்ணுறாங்க, பெற்றுக்கொண்டாங்க. அங்கே அப்ளிகேஷன் வித்த மணி பார்த்தீங்கன்னா 1,20,000 ரூபாய் வந்துச்சு. எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணி வாஸ் ரீஃபண்டட் இமிடியட்லி. இப்போது என்ன பண்ணுறாங்க, எக்ஸஸாக வந்து பார்த்தீங்கன்னா கூடுதல் விண்ணப்ப தொகை வந்து உடனடியாக வந்து திரும்ப செலுத்தப்பட்டது. அந்த கூடுதலாக வந்த தொகையை வந்து என்ன பண்ணுறாங்க, இமிடியட்லி என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து திரும்ப ரீஃபண்ட் பண்ணிடுறாங்க. அதுதான் என்ன பண்ணுறாங்க, இப்போ வந்து பாஸ்புக்கில் என்ட்ரி பண்ணணும். அதாவது பாஸ் ஜேர்னல் என்ட்ரி ரெக்கார்டட் இன் அபோவ். இப்போ வந்து ஃபாலோ பண்ணுறோம். என்னென்னா, ஃபஸ்ட்டு நாளில் டேட்டு, விவரம், பர்டிகுலர்ஸ், லெஜர் ஃபோலியோ, டெபிட் அண்ட் கிரெடிட் கொடுத்தாச்சு. பேங்க் அக்கௌண்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா 1,20,000 rupees வந்து வந்திருக்கு, பெற்றுக்கொண்டாங்கல்ல. அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 5 rupees இன்ட்டு பார்த்தீங்கன்னா, ஏன்னா 5 அதாவது ரூபாய் வந்து ஒரு அப்ளிகேஷனுடைய மதிப்பு எவ்வளோ 5 ரூபாய். அந்தோடைய அப்ளிகேஷன் மணி எவ்வளோ 1,20,000 இன்ட்டு 5 மல்டிப்ளேட் பண்ணால் 6 lakhs வந்து என்ன பண்ணுது, டெபிட்டில் அவங்க காட்டுறாங்க. அதாவது பேங்க்கில் வந்து டெபிட் பண்ணிடுறாங்க. டு ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட்டில் 6 lakhs வந்து என்ன பண்ணுறாங்க, கிரெடிட்டில் காட்டுறாங்க. இதுதான் என்னன்னா அப்ளிகேஷன் மணி ரிசீவ்டு 6 lakhs. ஓகேவா. அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ண அமௌண்ட் எவ்வளோ 6 lakhs rupees. இப்போது ஈக்விட்டி ஷேர்ஸுடைய அப்ளிகேஷன் அக்கௌண்ட்டில் 1 lakh இருக்குல்ல, ஆல்ரெடி 1 lakh பாரத் லிமிடெடில் 1 lakh இஷ்யூ பண்ணுறாங்க. அந்த 1 lakh என்ன பண்ணுறோம், இங்கே 5 rupeesல மல்டிப்ளேட் பண்ணால் 5 lakh வந்து இங்கே கிடைக்குது. அது வந்து டெபிட்டில் நம்ம காட்டுறாங்க. இதில் ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷனில் டெபிட்டில் 5 lakhs. இங்கே ஈக்விட்டி ஷேர்ஸ் டூ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அமௌண்ட்டில் என்ன ஆகுனா, கேபிட்டல் அக்கௌண்ட்டில் 5 lakh வந்து கிரெடிட்டில் காட்டுறாங்க. அப்போது டிரான்ஸ்ஃபர் ஆஃப் த ஷேர் அப்ளிகேஷன் மணி டு ஷேர் கேபிட்டல். அப்போ என்ன பண்ணுறாங்க, டிரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷனை வந்து என்ன பண்ணுறாங்க, மணியாக கன்வெர்ட் பண்ணி என்ன கேபிட்டல் முதலீடாக போட்டிடுறாங்க. அப்போ கேபிட்டல் முதலீடாக வரும்போது 5 lakh வந்து இங்கே காட்டுறாங்க. ஓகேங்களா. அடுத்ததான் என்ன பண்ணுறாங்க, ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் வந்து அக்கௌண்ட்டில் ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட்டில் எக்ஸஸ் ஆகுது பார்த்தீங்களா 20,000 rupees. இங்கே முன்னாடியே சொல்லியிருக்காங்க 1 lakh வந்து அவங்களோட ஷேருடைய மதிப்பு வெளியிட்டாங்க. அப்போ 1,20,000 வந்து விண்ணப்பத்தை வந்து
பெற்றுக்கொண்டது. 1,20,000 ரூபாய் விண்ணப்ப தொகையை வந்து பெற்றுக்கொண்டது. அப்போது 1,00,000 ரூபாய் வந்து அவங்க கணக்கில் காட்டிட்டாங்க. என்னது, 1,00,000 ரூபாய் வந்து கணக்கில் காட்டிட்டாங்க. இப்போ எக்ஸஸாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷனில் எக்ஸஸாக இருக்குல்ல 20,000, அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும், கணக்கில் எடுத்துக்கணும். அப்போ அந்த கணக்கில் எடுத்துக்கும் போது 20,000 × 5, ஒருடைய ஷேருடைய மதிப்பு எவ்வளோ, 5 ரூபாய். அந்த 5 ரூபாய் என்ன பண்ணுறாங்கன்னா இன்ட்டு மல்டிப்ளேட் பண்ணால் 1 lakh வந்து என்ன ஆகுதுன்னா டெபிட்டில், ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட்டில் டெபிட்டில் போட்டுரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டில் 1 lakh வந்து கிரெடிட்டில் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா, இதுதான் வந்து எக்ஸஸ். நாங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் ஷேர் அப்ளிகேஷன் மணி ரீஃபண்டட் பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து 1 lakh வந்து ரீஃபண்ட் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா, 6,00,000 ரூபாயில் 5 lakh வந்து 6,00,000 ரூபாயில் என்ன பண்ணுறாங்க, 5 lakh வந்து என்ட்ரி பண்ணிடுறாங்க. அப்போ அந்த 1,00,000 ரூபாய் வந்து மதிப்பு காட்டிடுறாங்க. இந்த 1,00,000 ரூபாய் மதிப்பு வந்து என்ன பண்ணுறாங்க, ரீஃபண்ட் பண்ணிடுறாங்க. ஓகே, அடுத்ததான் என்ன ஆகுன்னா ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட்டில் 3 lakh அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எப்படி இந்த 3 lakh வந்ததுன்னா, இப்போ உங்க ஆல்ரெடி அலாட்மெண்ட் உடைய ஷேருடைய மதிப்பு எவ்வளோ, 3 rupees. ஓகேங்களா, அப்போது அந்த அமௌண்ட் இஷ்யூ பண்ண அமௌண்ட் வந்து 1 lakh. அது 1 lakh. அப்போ மல்டிப்ளை பண்ணால் 3 lakh. ஓகேங்களா, அந்த 3 lakh வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அலாட்மெண்ட்டில் 3 lakh வந்து இங்கே கொடுத்துட்றாங்க. 3 lakh வந்து டெபிட்டில் போட்டணும். டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் 3 lakh வந்து கிரெடிட்டில் போடணும். ஓகேங்களா, இதுதான் வந்து ஷேர் அலாட்மெண்ட் மணி டியூ அமௌண்ட் மட்டும்தான் நம்ம போட்டிருக்கோம். இப்போ பேங்க்குக்கு வந்து வரல. அப்போ பேங்க்குக்கு வரணும் அப்படின்னா பேங்க்குக்கு அடுத்ததாக வந்து அது வந்து டியூ அமௌண்ட் வந்து செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டுடுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் 3 lakh rupees என்ன பண்ணோம், டெபிட்லேயும் டு ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட்டில் 3 lakhs வந்து கிரெடிட்லேயும் போடுறாங்க. இதுதான் வந்து அலாட்மெண்ட் மணியை வந்து ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. யார் ரிசீவ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட்டை வந்து ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. அந்த அமௌண்ட் வந்து ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்ததான் என்ன ஆகுனா ஈக்விட்டி ஷேர் ஃபர்ஸ்ட் கால் அண்ட் ஃபைனல் கால். ஃபர்ஸ்ட் கால் எவ்வளோ, ஃபைனல் கால் வந்து 2 rupees வந்து கொடுத்துருக்காங்களே. அப்போ 1 lakh என்ன ஆகுனா 1 lakh × 2 lakhs என்ன பண்ணுறாங்க, அந்த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் காலுக்கு டெபிட்டில் போட்டுடுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் 2 lakhs என்ன பண்ணால் கிரெடிட் ஆகுது. ஓகேவா, இதுதான் வந்து ஷேர் ஃபர்ஸ்ட் கால் ஃபைனல் கால் மணி டியூ அமௌண்ட். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, பேங்க் வந்து ரிசீவ் பண்ணணும்ல. அப்போ பேங்க் ரிசீவ் பண்ணதுக்கு பேங்க் அக்கௌண்ட் டெட்டாஸில் 22 lakhs வந்து ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. டு ஈக்விட்டி ஷேர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகுது. ஓகேங்களா, இதுதான் வந்து மணி வந்து அவங்க ரிசீவ் பண்ணக்கூடிய அமௌண்ட். ஓகேங்களா, இது வந்து 5 மார்க்கில் வரும். 5 மார்க்கில் வரும். இதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இதில் எல்லா சம்மும் வந்து ஒரே மாதிரி தான் வரும். இதே சேம் ப்ராசஸ் தான். நீங்கள் கணக்கை வந்து புரிஞ்சு நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, தேங்க்யூ.